மிதுன ராசி 12 ராசிகள்லையுமே அது அற்புதமான ஒரு ராசி அப்படின்னு சொல்லலாம். இந்த ராசிக்காரங்க நீங்கள் பாருங்கள், உங்களோட வாயை திறந்தாலே விஷயம் எல்லாம் சிறப்பாக நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நீங்கள் பேசுகிற வார்த்தை தான் மிதுன ராசி அன்பர்களுக்கு மிகவுமே பலமாக அமையக்கூடிய ஒரு விஷயம். புத்திசாலித்தனம் சிறப்பான ஒரு குணம் அப்படின்னு சொல்லலாம். மிதுன ராசிக்காரங்க எந்த ஒரு விஷயத்தையுமே சீக்கிரமாக யோசித்து சீக்கிரமாக முடிவெடுக்கக்கூடிய தன்மை கொண்டவங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அது ஒரு 10 கோணத்தில் யோசித்து சிறப்பாக முடிவெடுக்கணும் அப்படின்னு கவனமாக இருப்பீங்க. இப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த பிப்ரவரி மாதத்தின் முதல் 15 நாள் எப்படி இருக்குது? 1ஆம் தேதியிலேருந்து 15ஆம் தேதிக்குள்ளே உங்களோட வாழ்க்கையில் பாருங்கள், சில முக்கிய மாற்றங்கள் ஏற்பட இருக்கிறதுனால அந்த மாற்றங்கள் என்ன மாதிரியான தாக்கத்தை உங்களுக்கு கொடுக்க போகுது, அந்த தாக்கத்திலிருந்து விடுபட நீங்கள் என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு முழுமையான தகவலையும் தான் உங்களுக்காக பாருங்கள் இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு மிதுன ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் பயனுள்ள பதிவாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நிச்சயமாக நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் பயன்பெற ஒரு சிறப்பான உயர்வு பெற ஒரு விஷயம் இருக்குது. அது என்ன அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கோம். ஸோ இந்த பதிவு நீங்கள் பயன்பெறக்கூடிய வகையில் இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். 2026ஆம் ஆண்டு முதல் மாதமான ஜனவரி இப்போ முடிஞ்சிருச்சு. இப்போ பிப்ரவரியும் பறந்தாச்சு. இந்த பிப்ரவரி மாதத்தில் 1ஆம் தேதியிலேருந்து 15ஆம் தேதி வரைக்கும் உங்களோட நாட்களில் இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது, என்ன பரிகாரம் செஞ்சால் நன்மைகளை பெற முடியும், நீங்கள் வழிபட வேண்டிய முக்கியமான தெய்வம் யார், இது பற்றின முழுமையான விஷயத்தையும் தான் இப்போ நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம். பொதுவாக பாருங்கள், இந்த கிரகங்கள் ஒவ்வொரு கிரகநிலை மாற்றங்கள் ஏற்படும் போதும், அதாவது 9 கிரகங்களுமே குறிப்பிட்ட ஒரு கால இடைவெளியில் அதோட பயிற்சியை நடந்துக்கிட்டே தான் இருக்குது. இது ஒரு வழக்கமாக இருக்கிற விஷயம்தான். ஆனால் இந்த கிரக மாற்றங்கள் அப்படிங்கிறது பாருங்கள் 12 ராசிக்கும் அதோட தாக்கத்தை கொடுத்துக்கிட்டு தான் இருக்குது. இதோட தாக்கம் அப்படிங்கிறது சில ராசிக்கு சுப பலனை பெறுது, சில ராசிக்கு அசுப பலனை ஏற்படுத்துது. இந்த ஒரு கிரகநிலை மாற்றம், அதாவது இப்போ ஏற்பட்டிருக்கக்கூடிய கிரகநிலை மாற்றம் இந்த மிதுன ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, குரு பகவான் பாருங்கள் மிதுன ராசியில் இருக்கிறாரு. சந்திரன் தன்னுடைய கடக ராசியில் ஆட்சி வீட்டில் அமர்ந்துருக்கிறாரு. சொந்த வீட்டில் ஆரம்பித்து சொந்த வீட்டிலேயே இந்த மாதத்தை கடக ராசியில் சந்திரன் இந்த மாதத்தை நிறைவு செய்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் கேது பகவானை பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசிலையும், இந்த சூரியன் சுக்கிரன் செவ்வாய் இந்த 3 கிரகங்களும் மகர ராசியில் இருக்குது. மகரத்தில் செவ்வாய் உச்சமடைந்து இருக்குது, சும்மாலாம் இல்லை. கும்ப ராசியில் புதன் பகவானும் செவ்வாயும் இருக்காங்க. மீனத்தில் பாருங்கள் சனி பகவான் இருக்காரு. இந்த வகையில் இப்போ இந்த 15 நாள் கிரகநிலை அமைப்பு உருவாகி இருக்கு. இந்த அமைப்பு தாங்க உங்களுக்கு பலன்களையும் ஏற்படுத்துது. இந்த மிதுன ராசிக்காரங்க பாருங்கள், புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க. புதன்கிழமையில் பெருமாள் வழிபாடு உங்களுக்கு நன்மையும் நல்ல ஒரு உயர்வையும் ஏற்படுத்தும் வழிபாடு. நீங்கள் புதன்கிழமையில் மனமாற நம்பிக்கையோடு பெருமாளை வழிபாடு செய்யுங்க. அப்படி பெருமாளை வழிபாடு செய்யும் பொழுது துளசி மாலை அணிவித்து வழிபாடு செய்யுங்க. இது உங்களோட வேண்டுதலை விரைவில் நிறைவேற்ற உதவியாக இருக்கும். பெருமாளின் பரிபூரண அருளையும் பெற்றுத்தரக்கூடிய ஒரு விஷயம். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு பெருமாள் ரொம்பவும் பிடிச்ச கடவுளாக இருந்தால் ஓம் நமோ நாராயணா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. நீங்கள் அப்படி செய்யும்போது கூட உங்கள் ஆள் மனதில் ஒரு பிரார்த்தனையை நினச்சிக்கிட்டு செய்யுங்க. இறைவனின் அருளால் நீங்கள் நினச்ச பிரார்த்தனை விரைவில் நடக்கும். நன்மை வெகு விரைவில் உங்களை வரத்தொடும். உங்களுக்காக வாழ்த்துக்களையும் உங்களுக்காக இறைவனிடம் நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். அதே போல் நீங்கள் உங்கள் சுய ஜாதக கணிப்பை எளிய முறையில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காகவும், இந்த பில்லி சூனியம் ஏவலிருந்து விடுபடணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுமே ஒரு அரிய வாய்ப்பு இருக்குங்க. அது என்னென்னா, டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள் ஜோதிடரோட நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் வீட்டிலேருந்து ஃபோன் பண்ணாலே போதுங்க, உங்களுக்கான பிரச்சனைகளிலிருந்து விடுபட முடியும். எளிய முறையில் ஜாதக கணிப்பும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வு பெற உங்கள் ஜாதகம் ரொம்பவுமே முக்கியம். அதில் இருக்கிற அமைப்பால் என்ன மாதிரியான விளைவு ஏற்படும், அதுலேருந்து நீங்கள் விடுபட என்ன செய்யணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணாலே போதுங்க. வீட்டிலேருந்தே எளிய முறையில் நீங்கள் உங்கள் ஜாதக கணிப்பை தெரிஞ்சுக்கலாம். பில்லி சூனியத்திலிருந்து விடுபட முடியும். ஏன் இதை இப்படி சொல்கிறேன்னு பார்த்தா, நிறைய பேர் இவங்ககிட்ட ஃபோன் மூலியமாகவே ஜாதகம் கணிச்சு அவங்களோட வாழ்க்கையில் இருந்த பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு பெற்றதாக சொன்னாங்க. அதனால தான் உங்களுக்கும் பயன்பெறட்டும் அப்படிங்கிற வகையில் கொடுத்துருக்கோம். ஒரு தடவை நீங்கள் ஃபோன் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். நிச்சயமாக ஒரு மாற்றம் உங்களோட வாழ்க்கையில் ஏற்படும். அப்போ நீங்கள் நம்புவீங்க. இந்த மிதுன ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் எப்பொழுதுமே பேச்சு திறமையால் நீங்கள் நன்மைகளை பெறக்கூடியவங்களா இருப்பீங்க. தீராத விஷயத்தை கூட நீங்கள் ரொம்பவுமே சுலபமாக தீர்த்து வச்சுருப்பீங்க. மிதுன ராசி அப்படின்னு சொன்னாலே எந்த ஒரு விஷயத்தையுமே சீக்கிரமாக யோசித்து சீக்கிரமாக முடிவெடுக்கக்கூடிய தன்மை இயல்பிலேயே இருக்கும். நீங்கள் பேச ஆரம்பிச்சிட்டிங்கன்னா எதிராளி அதை கேட்காம இருக்க முடியாது. நண்பர்களை ஈர்க்கக்கூடிய வகையில் உங்கள் பேச்சு திறமை இருக்கும். பெரிய மனிதர்களை சமாளிக்கிறது, கூட்டத்தில் தனியாக தெரியுறது, இதெல்லாம் மிதுன ராசிக்கு இயல்பாகவே இருக்கும். ஒரே இடத்துல நின்று வாழ்க்கையை நீங்கள் எப்போவுமே பார்க்க மாட்டீங்க. அடுத்தடுத்து முன்னேறணும் அப்படின்னு புதுசாக ஏதாவது கற்றுக்கிட்டே இருப்பீங்க.
வாழ்க்கையை ரசித்து வாழக்கூடியதில் ஒரு சிறப்பு வாய்ந்த ராசி இந்த மிதுன ராசி. சூழ்நிலை எவ்வளவு கஷ்டமாக இருந்தாலும் சரிங்க, அதுலேருந்து எப்படி வெளிவரணும் அப்படின்னு நீங்கள் ஒரு குறைவான காலத்திலேயே முடிவெடுத்து அதுலேருந்து மீண்டு வரக்கூடியவங்களாக இருப்பீங்க. உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் வீழ்ந்தாலும் எந்த இடத்துல வீழ்ந்தீங்களோ அந்த இடத்துல எழுந்து நிற்பீங்க. தோத்தாலுமே திரும்ப முயற்சி பண்ணுவீங்க. இதுதான் உங்களோட அடையாளமாக இருக்கும். இப்படிப்பட்ட மிதுன ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் பாருங்கள், மிதுன ராசிக்கு சட்டத்துக்கு புறம்பானவங்கள நீங்கள் எந்தவித தொடர்பும் அவங்கக்கிட்ட வச்சுக்காதீங்க. அப்படி இருந்தால் பல பிரச்சனை வரும். சட்டத்துக்கு புறம்பானவங்கக்கிட்ட கொஞ்சம் நீங்கள் பாதுகாப்பாக ஒதுங்கி இருக்கிறது நல்லது. அது உங்கள் நண்பர்கள், ரொம்ப தெரிஞ்சவங்க அப்படின்னு இருந்தால் கூட நீங்கள் உதவி செய்யாதீங்க. சட்டத்துக்கு புறம்பான விஷயத்தில் ஈடுபடாமல் இருக்கணுங்க. கவனமாக இருங்க. ஆரோக்கியத்திலுமே கொஞ்சம் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய சூழல் தான். அதே போல் அதனால் ரொம்ப பின்னடைவு வரும் அப்படின்னு நினச்சி கவலைப்பட தேவையில்லை. சில அதிர்ஷ்டமான யோக அமைப்புமே கிரகங்கள் அமைஞ்சிருக்கு. அந்த அமைப்பால் திடீர் அதிர்ஷ்டங்களும் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தா, ரொம்ப நாளாக யாருக்கிட்டையாச்சும் பிரச்சனை, வம்பு, வழக்கு, கோர்ட்டு கேஸுன்னு ஏதாவது பிரச்சனைகள் தொடர்ந்து சில துன்பத்தை கொடுத்துட்டு இருந்திருக்கும். ஏன் இப்படி எனக்கு மட்டும் இருக்குது அப்படிங்கிற ஒரு கவலையில் இருந்திருப்பீங்க கடந்த காலத்தில். இப்போ பாருங்கள், அதிர்ஷ்ட வாய்ப்புகளால் இந்த மாதிரியான பிரச்சனைகளில் இருக்கிறவங்க அதுலேருந்து மீண்டு வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. சுமூகமாக முடியக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம். வம்பு வழக்கு உங்களை விட்டு நீங்கக்கூடிய அமைப்பு. அதனால் நீங்கள் கொஞ்சம் வார்த்தைகளில் கவனமாக இருக்கணும். கோபப்படுறத குறைச்சி ஆகணும். நிதானமாக செயல்படுங்க. அனுகூலமான பயனை பெறுவீங்க. அதே போல் உங்கள் தாய் வழி, தந்தை வழி உறவு மேன்மை அடையக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. அதாவது 1ஆம் தேதியிலேருந்து 15ஆம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய அமைப்புகள் பார்த்தா உறவுகளில் நல்ல ஒரு பலமான நெருக்கத்தை உருவாக்குது. இருந்த பிரச்சனைகள் உங்களை விட்டு உலகக்கூடிய அமைப்பு இருக்குது. தொழிலையுமே நல்ல ஒரு முன்னேற்றம். எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நல்ல ஒரு உயர்வை நீங்கள் இப்போ ஏற்படுத்த போகிறீங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் அபிவிருத்தி அடைவதற்கான வாய்ப்பு இருக்குது. வியாபாரத்தில் அபிவிருத்தி ஏற்படும். நல்ல ஒரு லாபம் உங்களுக்கு சேரும். அது மட்டும் இல்லாமல் இழுப்பறையாக இருந்த நிலைமை எல்லாமே இப்போ படிப்படியாக மாறப்போகுது. அற்புதமான அமைப்பு தொழில் வியாபாரத்தில் ஏற்படக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்குங்க. உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இந்த நரம்பு சம்மந்தப்பட்ட விஷயம், இந்த தலைவலி, வேலை அதிகமாக இருக்கிறதுனால உடல் சோர்வு போன்ற பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. இந்த விஷயத்தில் கவனமாக இருங்க. நேரத்துக்கு சாப்பிட்றது, நிறைய தண்ணி குடிக்கிறது, இந்த யோகா உடற்பயிற்சி செய்கிறதுலாம் கொஞ்சம் வழக்கப்படுத்திக்கோங்க. இது உடல் பக்க விளைவுகள் எதுவும் வராமல் உங்களை பாதுகாப்பாக வச்சுருக்கோம். யோகா செய்கிறதுனால நீங்கள் அதிகமான மன பலத்தை பெற முடியும். அதே போல் முடிஞ்ச அளவுக்கு இந்த 15 நாள்லையுமே யாருக்கிட்டையுமே தகராறு, மன வருத்தம் வராமல் பார்த்துக்கிறது நல்லது. சின்னதாக அவ்வப்போது பிரச்சனை ஏற்படுற மாதிரி சூழல் உருவாகும். ஆனால் அந்த சூழலை தவிர்க்க பாருங்கள். அப்படியே நீங்கள் பிரச்சனையை ஏற்படுத்திட்டா அது சந்தோஷத்தை கெடுத்துடும். அதனால தான் புதிய முயற்சிகளில் நீங்கள் முழுசாக கவனமாக முன்னெச்சரிக்கையாக செயல்பட்டால் புதிய முயற்சியில் நீங்கள் அனுகூலமான பயத்தையும் ஏற்றங்களையும் நீங்கள் ஏற்படுத்த முடியும். நல்ல ஒரு பயனை நீங்கள் பெறக்கூடிய அமைப்பு இருக்குது. அதனால் நல்ல வாய்ப்புகளை உருவாக்கி அதை பயன்படுத்திக்கோங்க. உத்தியோக ரீதியாக பெரிய ஒரு யோகமான பலன் கிடைக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். ரொம்ப நாளாக நீங்கள் காத்திருந்த வெற்றி இப்போ கிடைக்க போகுது. உத்தியோக ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு இப்போ வரும். கொடுக்கப்பட்ட பணிகளை சரியாக கொடுக்கப்பட்ட நேரத்துக்குள்ளே முடிக்கவும் பாருங்கள். ஆனால் உங்களோட வார்த்தைகளை நீங்கள் இந்த சமயத்தில் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குது. பணவரவு நல்லா இருக்குன்னு கூட சொல்லலாம். எதிர்காலத்துக்காக இந்த காலகட்டத்தில் சேமிக்க தொடங்குங்க. செலவு செய்யும் பொழுது யோசித்து சிந்தித்து செலவு படுதுங்க. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணிகளை நீங்கள் சிறப்பாக செய்து முடிப்பதால் நல்ல பதவி உயர்வு, நல்ல ஒரு சம்பள ஊதியம் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்குது. ஏன்னா அவ்வளவு சிறப்பான காலகட்டமாக இந்த கிரகநிலை அமைப்பு இப்போ உருவாகியிருக்கு. எடுத்த காரியங்கள் எல்லாமே மிதுன ராசி அன்பர்கள் உங்களுக்கு ஜெயமாக நடக்கும். சொல்லது போனால் தொட்டது தொடங்கும் காலகட்டம், நினைச்சபடி நடத்தக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த நாட்கள் எல்லாமே. உங்களோட வாழ்க்கையில் வரக்கூடிய நன்மைகள் எல்லாம் அதிகரிக்கவும், தீமைகள் உங்களை விட்டு விலகவும் நீங்கள் இந்த மிதுன ராசிக்காரங்க ஆஞ்சநேயர் வழிபாடு செய்கிறது ரொம்பவுமே நல்லதுங்க. சனிக்கிழமையில் ஆஞ்சநேயர் வழிபாடு சிறப்பான உயர்வையும் நன்மையும் ஏற்படுத்தும். உங்களோட வாழ்க்கையில் வரக்கூடிய தடை தாமதம் இருந்து விடுபட்டு நல்ல ஒரு தன்னம்பிக்கை, நல்ல ஒரு தைரியம் அதிகரிக்க அனுமனின் பரிபூர்ண அருளுமே உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் தினம்தோறும் கூட உங்கள் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி அனுமனை வழிபட்டு அன்றாட பணிகளை தொடங்குவதன் மூலம் நன்மைகளையும் நல்ல ஒரு உயர்வையும் நல்ல ஏற்றத்தையும் நீங்கள் பெற முடியும். எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வு பெற அனுமனின் பரிபூரண அருளுமே கிடைக்கக்கூடிய ராசியாக இந்த மிதுன ராசி நீங்கள் இருக்கீங்க. அதே போல் மிதுன ராசி அப்படின்னு சொன்னால் சாதாரண ராசியே கிடையாதுங்க. புத்தியும் சரி, பேச்சும் சரி,
துணிச்சலும் சரி, இது 3மே சேர்ந்த ஒரு முழுமையான வெற்றியாளராக நீங்கள் இருப்பீங்க. எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வு பெற இந்த இறை வழிபாடை தொடர்ந்து செய்யுங்க. நன்மைகளையும் நல்ல ஒரு உயர்வையும் இறைவன் அருளால் நீங்கள் கிடைக்கப்பெற்று நலமுடன் வாழக்கூடிய யோகம் இருக்குது. என்ன மிதுனராசி அன்பர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்கள், குடும்ப உறுப்பினர்கள் யாராச்சும் மிதுனராசியாக இருந்தால் அவங்களுக்குமே இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலையும் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வருதில்லை பெல் ஐக்கான், அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேயர்களே.